ரொம்ப சந்தோஷங்கம்மா. என்ன சார் பாக்குறீங்க? உனக்கு ஒரு ஷாக்கிங் நியூஸ். பூசாரி ஒத்து வர மாட்டான்னு சாமிகிட்டே வர வாங்கிட்டு வந்துட்டேன். அது என்னன்னு உள்ள போயிட்டு வந்து சொல்லட்டுமா? என்னக்கா சொல்லிட்டு போறாரு? அவர் அப்பப்ப இப்படிதான் ஏதாவது வளருவாரு, அதெல்லாம் நீ கண்டுக்காத. ஆண்டவரே, என்ன இது எதுக்குன்னு பாக்குறீங்களா? சந்தோஷமான விஷயத்த சாக்லேட் கொடுத்துதானே சொல்லுவானு. அரமரை மயிலோட அம்மா கையெழுத்து போட முடியாதுன்னு சொல்லி திருப்பி கொடுத்ததே சந்தோஷம் சொல்றீங்க? என்ன ஆண்டவரை இப்படி கேட்டீங்க? மரமகிட்ட ஒரு வேலை கொடுத்தா பர்ஃபெக்ட்டா முடிஞ்சிடும். ஏன் ராசி அப்படிங்க? சிம்ம ராசிங்க. என்ன சொல்ல வரீங்க இப்போ? பாமனெல்லாம் பாருங்க. இது உங்களுக்கு சந்தேகமே வேண்டாம், இது மயிலோட அம்மாவோட கையெழுத்து தாங்க. எப்படி பரமன் சார்? கையெழுத்து போட மாட்டாங்கன்னு சொன்னதா தானே சொன்னீங்க? நான் பேசும்போது கூட அவங்க என்கிட்ட பிடி கொடுத்தே பேசலையே. ஆண்டவரே, ஆரம்பத்துல என்ன நடக்குதுங்கிறது முக்கியம் இல்லைங்க, கடைசியில எப்படி முடியுதுங்கிறதானுங்க முக்கியம். அப்புறம் முதல்ல அந்த அம்மா ஒத்து வரலைங்கிறது உண்மைதானுங்க. நீங்க போன் பேசணும்னு உங்க குரலை கேட்டோன்னு அந்த அம்மா அப்படியே மெல்ட் ஆயிட்டாங்க. ஆண்டவரே, உடனே ஃபார்ம் வாங்கினா கையெழுத்து போட்டு கொடுத்துட்டாங்க. ரொம்ப சந்தோஷம் பரவன் சார். என் பையனை வெளியவே கொண்டு வந்துட முடியாதோன்னு இவ்வளவு நாளா நான் ரொம்ப டென்ஷன்ல இருக்கேன். அவனை வெளியே கொண்டு வர்றதுக்கு என்ன வழி இருக்குன்னு நான் யோசிச்சு தலையை வெடிக்கிற மாதிரி ஆயிடுச்சு. இப்பதான் நிம்மதியா இருக்கு. முடியாதுன்னு நினைச்ச விஷயத்த முடிச்சு காட்டிட்டீங்க. ரொம்ப தேங்க்ஸ் பரமன் சார். ஆண்டவரே, இதுல நான் வெறும் போஸ்ட்மேன் மட்டும்தான். உங்க பேச்சு தான் அந்த அம்மா மனசையே கரைச்சிருச்சு. ஆண்டவரே, என்ன யோசிக்கிறீங்க? இல்ல மயிலு திரும்ப அந்த அம்மாவை குழப்பிட்டானா என்ன பண்றது பரமன் சார்? ஆண்டவரே, புது அம்மனி அவங்க அம்மாவே டீல் பண்ணிக்குவாங்க. நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க. இந்த கேஸ உடைச்சு தம்பிய சீக்கிரம் வெளியே கொண்டு வந்துருவேன்னு அவங்க அம்மாட்ட போன் பண்ணி சொல்லுங்க. அதை கொஞ்சம் கொடுங்களேன். அப்புறம் புது அம்மனிகிட்ட இதை காட்டி நம்ம சந்தோஷத்தை வெளிப்படுத்திட்டு வரணுங்க. இது என்னன்னு தெரியுதா புதமணி? கேஸ் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்குது. ஜாமீன் கூட கிடைக்காதுன்னு சொன்னீங்கல்ல. தம்பிய மொத்தமா வெளியே கொண்டு வரதுக்கு வழி பண்ணியாச்சு. அது எப்படி சார்? ஆதாரம் சாட்சின்னு எல்லாத்தையுமே நம்ம ஸ்ட்ராங்கா வச்சிருக்கோம். அப்புறம் எப்படி வெளியே வர முடியும்? நானு உள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்தை சொன்னல, அது இப்ப கொஞ்சம் நினைச்சு பாரு. அப்புறம் என்ன இருந்தாலும் பெரியவங்க பெரியவங்க தான், சின்னவங்க சின்னவங்க தான். உன்ன மாதிரி சின்ன வயசுக்காரங்களுக்கு சின்ன புத்தி தான் இருக்கு. பெருந்தன்மையா நடந்துக்கு தெரியலையே. ஆனா உன்ற அம்மா உன்ன மாதிரி இல்ல. அவங்க வயசுக்கு ஏத்த மாதிரி பக்குவம் நிதானமும் அவங்க கிட்ட இருக்குது. என்னடா இந்த ஆளு சாமி பூசாரின்னு ஒரு கதை சொல்றேன், இப்ப அம்மா பத்தி வேற பேசுறான்னு ஒரே குழப்பமா இருக்காக்கு. இதுல
யார் கையெழுத்து போட்டிருக்காங்கன்னு தெரியுதா? இது உன் அம்மா கையெழுத்தா? தம்பி மேல கொடுத்த கேஸ வாபஸ் வாங்கிக்கிறேன்னு சொல்லி உங்க அம்மா கையெழுத்து போட்டு கொடுத்துருக்குது. இல்ல சார், நான் நம்ப மாட்டேன். நீங்க ஏதோ இதுல தில்லு முள்ளு பண்ணிருக்கீங்க. இதுல எந்த தில்லுமுள்ளும் இல்ல, போர்ஜரி இல்ல புதமணி. இப்பதான் உங்க வீட்டுக்கு போய் உங்க அம்மாவை பார்த்து பேசி கையெழுத்து வாங்கிட்டு வர்ற. நீதான் பழைய பகைய மனசுல வச்சுக்கிட்டு ஆண்டவரை பழி வாங்கணும்னு துடிக்கிற. ஆனா உன்ற அம்மா அப்படி இல்ல. அவங்க கருணையின் வடிவம், பேரன்போட அடையாளம். ஆண்டவர் போன்ல பேசுனதுமே சூழ்நிலையை புரிஞ்சுக்கிட்டு மறுவார்த்தை பேசாம கையெழுத்து போட்டு கொடுத்துட்டாங்க. புதமணியே, இது ஆரம்பம் தான். அப்படியே எல்லாத்தையும் படிப்படியே உடைச்சு தம்பியை வெளியே கொண்டு வந்துருவோம்ல. நீங்க செஞ்சது கொஞ்சம் கூட நியாயமே இல்ல சார். நாங்க எல்லாரும் போராடி அந்த கும்பலை புடிச்சிருக்கோம். அங்க இங்கன அலைஞ்சு தெரிஞ்சு ஆளாளுக்கு சாட்சியை திரட்டி இருக்கோம். ஆனா நீங்க குறுக்கு வழியில போய் எல்லாத்தையுமே கெடுத்துட்டு வந்திருக்கீங்க. அப்ப நாங்க பட்ட கஷ்டத்துக்கெல்லாம் என்ன சார் அர்த்தம்? எங்க வேலைக்கு என்ன மரியாதை? எங்க மொத்த உழைப்பையும் ஒரே நிமிஷத்துல ஒண்ணும் இல்லாம ஆக்கிட்டீங்களே சார். இந்த மாதிரி முதுகுல குத்துறதுக்கு பதிலா இந்த வேலையை எங்க கிட்ட குடுக்காமையே இருந்திருக்கலாம். கூல் கூல். ஏன் புதுமணி இவ்வளவு டென்ஷன் ஆகுற? இங்க பாரு, தம்பியை வெளியே விட்டுரு. மத்த 3 பேர் இருக்கிறாங்கல்ல, அவங்களுக்கு தண்டனை வாங்கி கொடு. அதுக்கு பரிசா பாராட்டு பதக்கம் அவார்டு நீ வாங்கிக்கோ. இன்ஸ்பெக்டர் பையனுக்கு ஒரு நியாயம், மத்தவங்களுக்கு எல்லாம் ஒரு நியாயமா? என்னால இதை ஏத்துக்கவே முடியாது சார். இந்த கேஸ்ல இருந்து ஒருத்தனையும் நான் தப்பிக்க விட மாட்டேன். மாட்டின எல்லாருக்கும் கண்டிப்பா தண்டனை கிடைக்கும். அஸ்திவாரமே ஆட்ட கண்டுருச்சு. இனிமேல முதல் ஒண்ணும் பண்ண முடியாது. அதிகாரத்தை எதுக்காம அனுசரிச்சு போறதுதான் நம்மள மாதிரி ஆளுகளுக்கு நல்லது. இங்க பாரு, சும்மா முரண்டு புடிச்சீங்கன்னா நஷ்டம் உனக்கு தான். மீதி உன்ற அம்மா உனக்கு புரிய வைக்க என்ன? அம்மா, அம்மா, என்ன மயிலு? நீ செஞ்சது உனக்கே நியாயமா இருக்காமா? மனசாட்சிக்கு கட்டுப்பட்டு நேர்மையா நடந்துக்கணும்னு நீ தானே எனக்கு சொல்லி கொடுத்த. நீயே ஏமா அதுக்கு எதிரா நடந்துக்கிற? அவன் தான் உன் செயினை அடிச்சான்னு உனக்கு நல்லா தெரியும். அப்படி இருந்து ஏமா கொடுத்த கேஸ வாபஸ் வாங்கின? அப்படி என்ன அவசியம் வந்துச்சு உனக்கு? கேக்குறான்ல, பதில் சொல்லுமா. என்ன ஏமா முறைக்கிற? இவ கஷ்டப்பட்டு கண்டுபிடிச்சவன நீ ஈஸியா வெளியில அனுப்பிடலாங்கிற. அந்த கோவத்துல இவ கேள்வி கேக்குறது நியாயம் தானே? அதுக்கு பதில் சொல்லு நீ. ஏய், எதுவா இருந்தாலும் நான் மயில் கிட்ட பேசிக்கிறேன். நீ தேவையில்லாம தலையிடாத. என்னம்மா பேச போற? என்ன காரணம் சொல்ல முடியும் உன்னால? மணி அக்கா கிட்ட நகை அடிச்சுட்டு ஓடினவன நான் தான் துரத்தி புடிச்சேன். அதுக்காக தான் எஸ்பியே என்ன பாராட்டினாரு. மீடியாவிலயும் பக்கம் பக்கமா என்ன பத்தி எழுதுனாங்க. இப்ப என் அம்மாவே அவன் வெளியே வர்றதுக்கு உதவி செஞ்சாங்கன்னு சொன்னா அவங்க என்ன பத்தி என்னமா நினைப்பாங்க? என்ன கூப்பிட்டு விசாரிச்சாங்கன்னா நான் என்ன பதில் சொல்றது? என் அம்மாவே என்ன ஏமாத்திட்டாங்கன்னு சொல்லட்டுமா? இல்ல எதுவுமே சொல்ல முடியாம கூடி குறுகி போய் நிக்கட்டுமா? இந்த ரெண்டுல எது நடந்தாலும் எனக்கு கேவலம் தானம்மா.
பாராட்டின அதிகாரி முன்னாலேயே நான் அசிங்கப்பட்டு நிக்கிறது தான் உனக்கு சந்தோஷமா? இதுக்குதான் நீ என்ன போலீஸாக்கி அழகு பாத்தியா? மயிலு, உன் கோவம் நியாயம்தான். ஆனா கொஞ்சம் நிதானமா பேசுடி. என்னால முடியலக்கா. நான் தனியா நின்னு இந்த காரியத்தை செய்யல. ஒரு டீமா சேர்ந்து கஷ்டப்பட்டிருக்கோம். அந்த கும்பலை பொறி வச்சு பிடிக்கிறதுக்கு நாங்க ஒரு பெரிய டிராமாவே போட்டிருக்கோம். அவ்வளவு ஏங்கா செயின் அடிச்சவ கத்தியால குத்தி இருந்தா மணி அக்காவுக்கு பெரிய ஆபத்தா இருக்கும். அந்த ராஸ்கலை பிடிக்கிறதுக்காக அக்கா தான் உசிரியே பணைய வச்சிருக்காங்க. இப்ப அவங்க முகத்துல நான் எப்படிக்கா முழிக்கிறது? உங்க அம்மா அவனை மன்னிச்சு விடதான் நம்ம இவ்வளவு கஷ்டப்பட்டமான என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி கேள்வி கேட்டா நான் என்னக்கா பதில் சொல்றது? மத்தவங்க என்ன சொல்வாங்கன்னு நீ கவலைப்படுற, ஆனா உனக்கு ஏதாவது ஆயிடுமோன்னு நான் கவலைப்படுறேன். நீ இவன் இல்லாம வேற யாரையாவது பிடிச்சு போட்டிருந்தா நான் இந்த மாதிரி செஞ்சிருக்க மாட்டேன். ஆனா நீ அந்த இன்ஸ்பெக்டரோட பையனை போய் பிடிச்சு கொடுத்திருக்க. ஏற்கனவே அந்த ஆளுக்கு மேல நிறைய கோபம் இருக்கு. சந்தர்ப்பம் கிடைக்கும் போதெல்லாம் உன்னை பழி வாங்கிட்டு இருக்காரு. அவர் பையனை தூக்கி நீ உள்ள வச்சா ஆயுசுக்கு தீராத பகையா மாறிடும். அதுல உன் வேலை போனா கூட பரவாயில்ல, உன் வாழ்க்கைக்கு ஏதாவது ஆபத்து வந்துடுமோன்னு எனக்கு பயமா இருக்கு. அந்த பயத்துல தாண்டி நான் எப்படி செஞ்சுட்டேன். நீ இன்னைக்கு சாதாரண போலீஸா இருக்கலாம், நாளைக்கு பெரிய அதிகாரியா கூட ஆகலாம். ஆனா என்னைக்கும் நீ ஏன் பொண்ணுடி. என் பொண்ணுக்கு ஒரு பிரச்சனைனா அதை எப்படி சரி செய்யணும்னு மட்டும் தான் நான் யோசிப்பேன். அதுக்காக என் உசிரியை கொடுக்கணும்னாலும் அதைத்தான் நான் செய்வேனே தவிர பிரச்சனையை வளர விட மாட்டேன். இப்ப பெருசா என்ன நடந்துருச்சு? அந்த 3 பவுன் செயின் தானே போச்சு. அத நான் திருப்பதி உண்டியல்ல போட்டுதான் நினைச்சுக்கிறேன். வெறும் அந்த 3 பவுன் செயினுக்காக என் பொண்ணோட வாழ்க்கை ஆபத்துல மாட்டிக்கிட்டோன்னு என்னால விட முடியாதுடி. நீ என்ன காரணம் சொன்னாலும் என்னால ஏத்துக்க முடியாதுமா. எனக்காக யோசிக்கிறதுக்கு இது ஒண்ணு நம்ம குடும்ப விஷயம் இல்ல, என் வேலை சம்பந்தப்பட்ட விஷயம். என் அம்மாவாவே இருந்தாலும் நீ இதுல தலையிடக் கூடாதுமா. எனக்கு தெரியாம என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லாம நீ கையெழுத்து போட்டு கொடுத்திருக்க கூடாது. 3 பவுன் தானே போனா போட்டோன்னு நீ சாதாரணமா சொல்லிட்ட. எவ்வளவு பவுன் போச்சுன்றது இங்க பிரச்சனை இல்லமா. இது ஒரு முக்கியமான கேஸ். அவனுங்க ஒரு முக்கியமான கிரிமினல். நீ வாபஸ் வாங்குறதுனால இந்த கேஸ் பலவீனம் ஆயிடக்கூடாது. இதனால பாதிக்கப்பட்டது நீ மட்டும் இல்லமா, உன்ன மாதிரி இன்னும் 4 பேர் நகைய பறி கொடுத்திருக்காங்க. இன்னும் வேற ஸ்டேஷன் லிமிட்ல எல்லாம் எத்தனை கேஸ் இருக்குன்னு தெரியல. அவங்களுக்கெல்லாம் நியாயம் கிடைச்சாகணும். உன் சுயநலத்துக்காக நீ இதெல்லாம் தடுக்கிறது ரொம்ப தப்புமா. என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு அம்மாவா நான் செஞ்சது சரிதான் மயிலு. இப்ப இந்த கேஸ வாபஸ் வாங்கினதுனால அந்த இன்ஸ்பெக்டருக்கு மேல இருக்கிற பகை தீரும்னு நான் நம்புறேன். இது நீ தப்புன்னு நினைச்சா எனக்கு நீ என்ன தண்டனை வேணும்னாலும் கொடு, நான் அதை ஏத்துக்கிறேன். அம்மா, பகை தீரத்துக்காக மட்டும் நீ இந்த காரியத்தை செஞ்ச மாதிரி எனக்கு தோணலம்மா. இதுக்கு பின்னால சொல்ல முடியாத காரணம் வேற ஏதோ இருக்கு. என்னக்கா சொல்ற? அந்த ஏட்டு வந்து பேசினப்ப முதல்ல அம்மா சைன் போட ஒத்துக்கல. என் பொண்ணு கேட்காம நான் எதையும் செய்ய மாட்டேன்னு தான் சொன்னாங்க. ஆனா அந்த இன்ஸ்பெக்டரே போன் பண்ணி அம்மா கிட்ட பேசினதும் அம்மா அப்படியே தலைகீழ மாறிட்டாங்க. ஒரு செகண்ட் கூட யோசிக்காம கையெழுத்து போட்டுட்டாங்க. அதான் ஏன்னு எனக்கும் புரியல. சார் உன்கிட்ட என்னமா பேசினாரு? உன்னை என்ன சொல்லி மிரட்டினாரு? நீ ஏன் அவருக்காக பயந்து இந்த வேலையை செஞ்ச?
பயம்லாம் ஒண்ணு இல்லையே. பொய் சொல்லாதம்மா. நானும் ஆரம்பத்துல இருந்து பாத்துக்கிட்டே தான் இருக்கேன். நீ அவர் முன்னாடி வரதுக்கே பயப்படுற. அவர் வீட்டுக்கு வந்தாலும் நீ ஒளிஞ்சுக்கிற. நீ ஸ்டேஷனுக்கு வந்தாலும் அவரை பார்க்காம பயந்து ஓடிடுற. அவர் போன்ல பேசினாலும் பயப்படுற. உனக்கும் அவருக்கும் என்னதான் பிரச்சனை? அவர் விஷயத்துல மட்டும் நீ இப்படி வித்தியாசமாவே நடந்துக்கிற. நீ நினைக்கிற மாதிரி எல்லாம் எதுவும் இல்ல மயிலு. அந்த ஆளை பார்த்து நான் பயப்படல. அவர் என்ன மிரட்டவும் இல்ல. அவரு அவர் அவர் ஒரே பையனுடைய எதிர்காலம் ஜெயில வீணாயிடக்கூடாதுன்னு வருத்தப்பட்டாரு. அந்த பையனோட அம்மாவும் அழுதுட்டே இருக்கிறதா சொன்னாரு. அந்த அம்மா மேல இருக்கிற பரிதாபத்துல தான் நான் இப்படி செஞ்சேன். சென்டிமெண்டா பேசி மனச வேணா அவரு மாத்திருக்கலாமா? ஆனா ஏன் முடிவை அவரால மாத்தவே முடியாது. நீ வாபஸ் வாங்கினாலும் மத்தவங்க கொடுத்த கேஸ் இருக்கு. அவங்களும் இத பின் வாங்கினாலும் நான் இத விட மாட்டேமா. திருவிழாவுல திருடும் போது அவரோட பையனை நான் நேரடியா கையும் களுமா புடிச்சிருக்கேன். அவன் திருடன்றதுக்கு நானும் மணி அக்காவும் தான் முக்கியமான சாட்சி. நாங்க ஒன்னா சேர்ந்து நிச்சயமா அவனுக்கு தண்டனை வாங்கி கொடுப்போம். அவன் அப்பா இல்ல, அந்த சாமியே நினைச்சாலும் இனி அவனை காப்பாத்த முடியாது. சொல்லுங்க சார். ஹலோ. திரும்ப உங்க ஆள்கிட்ட ஏதாவது அடி வாங்கினீங்களா? இல்ல தேனு, திரும்பவும் அந்த மாதிரி ஒரு சான்ஸ் அமையவே இல்ல. என்ன சார், அடி வாங்குறதுக்கு ரொம்ப ஏங்குற மாதிரி தெரியுது. அப்படி இல்ல தேனு, இந்த அடிக்கிற கைதான் அணைக்கும்னு சொல்லுவாங்கல்ல, அந்த அன்புக்காக எவ்வளவு வேணாலும் அடி வாங்கலாம், தப்பே இல்ல. பேசுறதெல்லாம் நல்லா தான் இருக்கு, ஆனா செயல்னு வரப்பதான் ஏதாவது ஏடா கூடமா செஞ்சு சொதப்பிடுறீங்களே. என் பிரச்சனையே அதுதான் தேனு. நான் அதை மட்டும் சரி பண்ணிட்டேன்னு வைய, மயிலோட காதலை கண்டிப்பா வெளியே கொண்டு வந்துடலாம். மயில் இப்போ முன்ன மாதிரிலாம் கிடையாது. என்கிட்ட ரொம்ப சகஜமா பேசுறா, சிரிக்கிறா, கிண்டல் பண்றா. ஆனா அது எல்லாமே ஒரு லிமிட்டுக்குள்ளதான் இருக்கு. இந்த கோட்டை தாண்டி நீயும் வரக்கூடாது, நானும் வரமாட்டேங்கிறதுல அவ ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கா. அதை நான் எப்படியாவது உடைக்கணும் தேனு. நான் உன் ஆள் தான், உன்கிட்ட எனக்கு எல்லா உரிமையும் இருக்குன்னு சொல்லி அவளை ஓப்பனா சொல்ல வைக்கணும். அவ வாய் விட்டு சொல்ல கூட வேண்டாம், அத அவ எனக்கு புரிய வச்சிட்டாலே போதும். அததான் எப்படி செய்ய போறேன்னே தெரியல. எனக்கு ஒரு விஷயம் தோணுது சார், அதுதான் உங்க 2 பேரையும் நெருங்க விடாம தடுக்குதுன்னு நான் நினைக்கிறேன். என்னன்னு சொல்லுத்தேன்னு சரி பண்ணிடலாம். இல்ல சார், ஆரம்பத்துல இருந்து நீங்க அவளுக்கு என்னெல்லாம் செஞ்சீங்கன்னு யோசிச்சு பாருங்க. அவளுக்கு பண உதவி செஞ்சீங்க, அவ அக்கா கல்யாணத்தை நடத்தி வச்சீங்க, அவளுக்கு படிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணீங்க, எஸ்பி லெவல்ல போய் அவளுக்கு பணத்தெல்லாம் வேற மீட்டு கொடுத்தீங்க. இது எல்லாமே பெரிய உதவி சார். ஆனா நீங்க செஞ்சது எல்லாமே நீங்க அவளை விட பெரிய ஆளுன்னு சொல்லாம சொல்லிட்டே இருந்திருக்கீங்க. நான் முன்னாடியே சொன்னதுதான், சாமி வந்து நின்னா பக்தி தான் வருமே தவிர காதல் வராது சார். நான் பெரிய ஆளுன்னு நீங்க ஒரு வாட்டிய காட்டிக்கிறப்ப உங்க மேல மரியாதையும் நன்றியும் வருமே தவிர காதல் எட்டி கூட பாக்காது சார். இப்ப நான் என்னதான் செய்யணுங்கிற? அவ லெவலுக்கு இறங்கி வந்து நீங்க வேலை செய்யணும் சார். ஒரு புருஷன் பொண்டாட்டிக்கு என்னெல்லாம் உதவி செய்வான், எப்படி எல்லாம் தாங்குவான்னு நீங்க யோசிங்க. அதே மாதிரி நீங்களும் அவளை தாங்கி பிடிக்கணும் சார். இப்படி ஒரு புருஷன் நம்மளுக்கு கிடைச்சா எப்படி இருக்கும்னு அவளை ஏங்க வைக்கணும் சார். இந்த யோசனை நல்லாதான் இருக்கு. ஆனா நான் இன்னும் அவளுக்கு வெளியாளா தானே இருக்கேன். கொஞ்சம் கிட்ட நெருங்கினாலே அவ அப்படி முறைக்கிறா. இந்த லட்சணத்துல ஒரு புருஷனோட ரோல் எல்லாம் நான் எப்படி தேர்வு செய்ய முடியும்? செய்யலாம் சார். கடைக்கு போயிட்டு வரப்போ அவளுக்கு காய்கறி வாங்கிட்டு வந்து கொடுக்கறது, மழையில துணி நனைஞ்சிருந்தா அதை எடுத்துட்டு போய் கொடுக்கறது, இந்த மாதிரி யோசிச்சு பார்த்தா நிறைய மாட்டோம் சார். வெளியில இருந்தாலும் அவளுக்கு எப்படி எல்லாம் சப்போர்ட் பண்றது, அதெல்லாம் யோசிங்க சார். அதெல்லாம் செய்யுங்க.
பொண்ணுங்க இப்பெல்லாம் வெளியவும் போயிட்டு வீட்டு வேலையும் செய்யறாங்க. வீட்டு வேலைய பங்கு போட்டுக்க புருஷன் வந்தா நல்லா இருக்கும் தானே எல்லா பொண்ணுங்களும் ஆசைப்படுவாங்க. நீங்க இப்பவே இந்த வேலையெல்லாம் செஞ்சீங்கன்னா அவ மனசுல ஈஸியா இடம் பிடிச்சிடலாம் சார். புரியுது தேனு, இது சூப்பரான யோசனை தான். நீ சொன்ன மாதிரியே செஞ்சு அசத்திடுறேன். சரியா? தேங்க்யூ, தேங்க்யூ சோ மச். ஓகே சார்.